ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கீங்களா? இது உங்களுக்கான குட்டி கதை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோம்பலால் வறுமையில் வாடிய ஒருவன் ஒரு மகானை சந்தித்து, ஐயா, தனது வறுமையை போக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டினான். அவனது சோம்பலை உணர்ந்த அந்த மகான் அவனுக்கு அதை உணர்த்த ஒரு கதையை கூறினார். ஒரு மரங்கொத்தி பறவை தன் கூரிய அலகால் டொக் டொக்கென்று மரத்தை கொத்திக்கொண்டே அந்த மரத்தின் மேல் தாவி தாவி ஏறியது. அதை பார்த்து ஒரு மனிதன், மூட பறவையே, எதற்காக மரம் முழுவதையும் கொத்தி கொண்டிருக்கிறாய்? இது வீண் வேலை அல்லவா என்று கேட்டான். அதற்கு அந்த பறவையோ, மனிதனே, நான் என் உணவை தேடுகிறேன், தேடினால் கிடைக்கும் என்றது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தொடர்ந்து மரத்தை கொத்தி மரத்தில் ஓட்டை போட்டு அதற்குள் பதுங்கியிருந்த புழுக்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தது. தனது உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மனிதனை பார்த்து, மனிதனே, நீயும் தேடு, மரத்திலும் மண்ணிலும் நீரிலும், ஏன் எல்லா இடங்களிலும் தேடு, உனக்கும் ஏதாவது கிடைக்கும் என்றது. கதையை சொல்லி முடித்த மகான், நீயும் இந்த பரந்த உலகத்தில் எதையாவது தேடி இருக்கிறாயா என்று கேட்டார். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு புரிந்தது. அப்போது மகான் அந்த மனிதனை பார்த்து, நீயும் இந்த பரந்த உலகத்தில் தேடு, உனக்கும் ஏதாவது கிடைக்கும், சோம்பேறியாக இருந்தால் வறுமைதான் கிட்டும் என்றார். நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லா நேரத்திலும் நான் இதை அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறீர்களா? நம்மில் சிலர் ஒரு செயலில் முயற்சி செய்து அதில் தோற்றுப்போய் சோம்பலால் வாழ்க்கையை வெறுத்து தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவோம். ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த பரந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைய இன்னும் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் தேடினது உங்களை தேடி வரும். உங்கள் லட்சியத்தை அடையும் வரை பொறுமையுடன் தொடர்ந்து செயல்படுங்கள். ஒரு நாள் நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவீர்கள். எனவே உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முதலில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள்.